அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது 7 திருட்டு வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், இந்த திருட்டு வழக்குகளின் விவரங்கள் என்ன? தற்போது அவரின் வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் என்ன? வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது மேலும் 7 திருட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கரணையில் நடந்த 7 திருட்டு வழக்குகளில் கோட்டூர்புரம் காவல்துறையினர் தற்பொழுது இந்த வழக்கினை பதிவு செய்திருக்கிறார்கள். அவரை 3 நாட்களில் காவலில் எடுத்து பள்ளிக்கரணை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 2022 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை பள்ளிக்கரணை பகுதியில் இருக்கக்கூடிய வில்லா டைப் வீடுகளை குறிவைத்து காரில் வந்து கொள்ளையடித்ததாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். முதற்கட்டமாக பள்ளிக்கரணை பகுதியில் 7 வீடுகளில் கைவரிசை காட்டியதை ஒப்புக்கொண்டதாகவும் போலீஸ் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் அந்த கொள்ளையடிக்கப்பட்ட அந்த நகைகளை விற்ற பணத்தில் தான் சொகுசு கார்களை வாங்கியதாகவும் பிரியாணி கடை வைத்ததாகவும் அவர் காவல்துறையிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் மேற்பார்வையில் உதவி ஆணையர் கிறிஸ்டியன் ஜெய்சிங், ஆய்வாளர் தீபக்குமார் ஆகியோர் ஞானசேகரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது மேலும் 7 திருட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பள்ளிக்கரணையில் நடந்த 7 திருட்டு வழக்குகளில் கோட்டூர்புரம் காவல்துறையினர் ஞானசேகரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.